இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் முழுமையாய் இயேசுவை நம்பும்போது அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பாடி அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே
நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இந்த நாள் இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஓர் ஆசீர்வாதமான நாள். நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் மனம் விட்டு பேசுகிறார். மகனே மகளே, நான் எப்படி உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், உன் அருகில் இருக்கின்றேன், உன் தேவையை உணர்ந்திருக்கிறேன் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லி நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதை உறுதி செய்கிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அனுபவிக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி வாழ்கிறோம் என்றால், அந்த நற்செய்தியை, அந்த இறை பிரசன்னத்தை பிறருக்கு வெளிக்கொணர்வது, பிறரிடத்தில் எடுத்துச் சொல்வது கிறிஸ்தவ கடமையாக இருக்கிறது என்பதை உணர்த்திச் சொல்கிறது. இயேசு ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்புவது போல இன்று இந்த திருப்பலியின் வழியாக, இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். உண்மையை அறிவிக்க, நீதி நேர்மையோடு நடந்து கொள்ள, அன்பை இந்த உலகத்தில் விதைக்க, அமைதியை ஏற்படுத்த, சமாதானத்தை கொடுக்க சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் இந்த நாளில் அனுப்புகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரின் துணையோடு அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீர்வாதத்தை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். எப்ராஹாமே, நடைபயிர்த்துவிச்சது நானே, உன்னை கையில் ஏந்தியதும் நானே, உன்னை குணமாக்கியதும் நானே, ஆனால் நீ என்னை உணராமல் போனாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்படி இஸ்ராயேல் மக்கள் மீது அன்பு கூர்ந்தார், அவர்களை வழிநடத்தினார், பாதுகாத்தார், அவர்களின் தேவைகளை எல்லாம் உணர்ந்திருந்தார் என்பதை அழகாய் சொல்லுகிறது முதல் வாசகம். அந்த வாசகத்தை ஒரு முறை, இருமுறை, 3 முறை வாசித்து தியானிக்கும் போது இறை அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் நான் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகளை நான் அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு அவர்கள் என்னை பிடிவாதமாய் விட்டு விலகி போனார்கள். பாகாலுக்கு அவர்கள் பலியிட்டார்கள், சிலைகளுக்கு அவர்கள் தூபம் காட்டினார்கள். ஒரு மிகுந்த மன வருத்தத்தோடு ஆண்டவர் அவர்களோடு உறவாடுவதை பார்க்கிறோம். தன் அன்பிலிருந்து பிரிந்து போயிருக்கிற அந்த மக்களை குறித்து, தன் இதயத்திலிருந்து விலகி போயிருக்கிற அந்த இஸ்ராயேல் மக்களை குறித்து ஆண்டவர் மிகுந்த துயரப்படுகிறார்.
எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே என்று சொல்கிறார். பாருங்களேன், நம்மை கையை பிடித்து ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார், நம்மை கையிலே தாங்கி இருக்கிறார், நம் நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்குகிறவராயிருக்கிறார். ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் அவர்களோ உணராமல் போனார்கள். இஸ்ராயேல் மக்கள் மட்டுமல்ல, இது எப்ராஹிம் மட்டுமல்ல, நாமும் கூட பல நேரங்கள் அப்படிதான் இருக்கிறோம். கடவுளுடைய அன்பை உணராமல், கடவுளுடைய இரக்கத்தை உணராமல், அவருடைய மன்னிப்பை அனுபவிக்காமல், பிடிவாத குணம் பிடித்தவர்களாக, இருமாப்புடன் கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கூட பிற தெய்வங்களை நோக்கி ஓடுகின்ற அல்லது இந்த உலகம் காட்டுகிற மாய வித்தைகளுக்கு அடிமையாகி போகின்ற சம்பிரதாயங்களை நம்புகிற மக்கள்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு கயிறினால் கட்டி நான் உன்னை நடத்தி வந்தேன், அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை நான் அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன். பாருங்க, ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி அரவணைப்பாலோ, தேற்றுவாலோ, உடனிருப்பாலோ, அதுபோல ஆண்டவரும் நம்மோடு உடனிருப்பதை இந்த இறைவார்த்தை அழகாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகிறது. நீங்க எனக்கு எதிராக செயல்பட்டாலும், என்னை விட்டு விலகி போனாலும், என் அன்பை உணராமல் போனாலும், என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகிறது என்கிறார். என் சீற்றத்தின் கனலை நான் கொட்ட மாட்டேன். நீங்க எனக்கு எதிராக இருந்தா கூட என் கோபத்தை நான் உங்கள் முன்பாக கொட்டி உங்களை தண்டிக்க மாட்டேன். ஏன்னா நான் உங்கள் கடவுள், நான் உங்கள் தந்தை, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன். எனவே என் கோபக் கனலை உங்கள் முன்பாக கொட்ட மாட்டேன். எப்ராஹிமே, அழிக்க நான் உன்னை திரும்பி வர மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன். நான் வெறும் மனிதன் அல்ல, இறைவன் என்று சொல்லி கடவுளுடைய மன்னிப்பை, இரக்கத்தை இன்றைய நாளின் முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர்கள் மிக மிக முக்கியமான இவர்களுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கணும். புனித அகஸ்தின், சாவோ ரோங் மற்றும் 119 தோழர்கள். யார் இவர்கள்? இவர்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அகஸ்தின் சாவோ ரோங் என்பவர் யார் என்றால், 1648 முதல் 1930 வரை சீனாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருப்பதினால 120 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக இந்த 120 பேரும் மரித்திருக்கிறார்கள். யார் இந்த அகஸ்தின் சாவோ? அவர் ஒரு சீன இராணுவ வீரன். கிறிஸ்தவர்களை கைது செய்து அழைத்து சென்று அவர்கள் அனைவரையும் கொலை செய்வதும் சிறையில் அடைப்பதும் தான் அவனுடைய வேலையாக இருந்தது. என்ன வேலை பார்த்தீங்களா? ஒரு இராணுவ வீரன் கிறிஸ்தவ விசுவாசிகளை எல்லாம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும் கொலை செய்வதும் தான் அவனுடைய வேலை. ஆனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவரை எப்படி மாற்றுகிறார் பாருங்க. மறைசாட்சிகளுடைய விசுவாசத்தையும் அவர்களின் சமாதான வாழ்க்கையையும் அவர்களுடைய மன்னிக்கின்ற நல் மனதையும் பார்த்து இந்த அகஸ்டின் சாவோ ரோங் மனதை மாற்றிக்கொள்ளுகிறார். எதிரியாக இருந்தவரே கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகிறார். அவர் திருமுழுக்கு பெற்று குருவானவராகி ஆண்டவருடைய பணியை செய்கிறார். அப்படி இறைப்பணி செய்யும் போது அவர் கொல்லப்படுகிறார். பிரியமானவர்,
மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கிறார் இந்த புனிதர். பிறகு அந்த 119 தோழர்கள் யார்? இந்த 119 பேரில் 87 பேர் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள், சாதாரண மக்கள், விவசாயிகள். அதுல 9 வயது பிள்ளைகள் கூட இருந்திருக்கிறார்கள், சின்ன பிள்ளைங்க கூட இருந்திருக்கிறாங்க. 33 பேர் தான் வெளிநாட்டைச் சேர்ந்த மிஷனரிமார்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அடங்கியிருந்தார்கள். ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? எதற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? எப்படி இவர்கள் மறைசாட்சி ஆனார்கள்? 5 மிக மிக முக்கியமான விஷயம். 1, அவர்கள் ஒருபோதும் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை கைவிடவில்லை. 2, அவர்கள் எதிரிகளை மன்னிக்க முன்வந்தார்கள். 3, குடும்பமா இணைந்திருந்து சாட்சி சொன்னாங்க. 4, தங்களுடைய அன்பை, தங்களிடத்தில் இருந்த அன்பை செயலில் காட்டினார்கள். 5, மிக மகிழ்ச்சியோடு மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 5 காரியங்களுக்காகத்தான் இன்று தாயாம் கத்தோலிக்க திரு அவை இப்படிப்பட்ட மறைசாட்சிகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி 2000 ஆண்டில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் இவர்கள் எல்லோரையும் புனிதர்களாக உயர்த்தியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அனுப்புகிறார். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தவர்களை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர்களுக்கு தருகிறார். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். நீங்க எந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் அமைதி வாழ்த்துக்களை கூறுங்கள். உங்களை ஏற்றுக்கொண்டால் ஓகே, ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கலையா, உங்களுடைய சொல் பேச்சு கேட்கலையா, உங்களுடைய கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா நகர்களுக்கு கிடைத்த தண்டனையை விட இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அதைவிட கடினமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீர்களா அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழணும். திருச்சபை அங்கீகரித்து மறைசாட்சியாக கொண்டாடுகிற இந்த 120 பேரும் கிறிஸ்துவை அறிவித்தார்கள். தங்களுடைய உண்மை வாழ்வின் வழியாக, சாட்சிய வாழ்வின் வழியாக, இரத்தம் சிந்துதலின் வழியாக மறைசாட்சியானார்கள். நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்காக உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு, அன்போடு, இரக்கத்தோடு நடந்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதற்கான வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் அப்படி நீங்க கேட்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தருகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். பிரியமானவர்களே, யோவான் 6:37 சொல்கிறது, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அற்புதம்னு சொன்னீங்களே ஐயா, இதுல என்னையா அற்புதம் இருக்கு? எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட ஆரம்பித்துட்டா, ஒருவன் நஷ்டப்பட்டு போனா அந்த மனுஷனை இந்த உலகம், உறவு, சொந்த பந்தம் ஏற்றுக்கொள்ளுமா? தள்ளிவிட்டு நீலாம் எதுக்குடா இருக்கிற? சில நேரங்கள் இப்படி காட்டுருவாங்க பாருங்களேன், நீ வாழ்றதை விட நீ சாகலாமடா அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுருவாங்கங்க. என்னையும் அப்படியெல்லாம் கேட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையில தெரியுமா உங்களுக்கு, மனுஷங்க எப்ப தள்ளி விட்டாங்களோ, உறவுகள் எப்ப தள்ளி விடுறாங்களோ, அப்போ
நம்மை தூக்கி எடுக்க ஒரு கரம் இருக்கிறது. இதாங்க அற்புதம். உறவுகள்லாம் கைவிட்டா நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கரம் இருக்கிறது. பாருங்களேன், ஒரு சகோதரன் வாழ்க்கையில விரக்தி அடைந்து போனான். அவன் வாழ்க்கையில் அவன் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் காரியங்கள்லாம் தோற்று போனான். தோற்று போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அவனுக்கு வீட்டில் இடம் இருக்குமா? எல்லா மனுஷனும் விட்டுருவான் பார்த்தீங்களா? அதே போல அந்த மனிதன் வாழ்க்கையில் சாகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு மருந்து பாட்டில் வாங்கிட்டு அவன் ஒரு பகுதிக்கு போயிருக்கிறான். யாருக்கும் தெரியாத இடம், ஒரு கிராமம். சுற்றி வர வீடு இல்லை. ஆனால் ஒரே ஒரு அந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன பெட்டி கடை இருந்திருக்கு, டீ கடை. இவன் சாகணும், பசிச்சிருக்கு, மைண்ட்லாம் சொல்லுது சாகணும். சரி, சாகிறதான் சாகிற, ஒரு டீயை குடிச்சு சாவோம் அப்படின்ட்டு அந்த டீ கடையில் போய் கையில் இருந்த காசுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்கி அவன் குடிச்சிருக்கிறான். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் ஏத்தால உட்காந்து ஒரு பெரியவர் அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவனை பார்த்து கேட்டாரா, என்ன தம்பி, சாகலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கிய போல அப்படின்னு கேட்ட உடனே இந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். ஐயா, நான் சாக போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, நீ சாகக்கூடிய ஆள் இல்லையா, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று அந்த முதியவர் இயேசுவின் அன்பை அவனுக்கு சொன்னாராம். பாருங்கள், சாக வேண்டும் என்று போன அந்த மனுஷன் சொல்றாரு, நாம் போனது ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு கிராமங்க. இந்த ஊர்ல நான் அந்த பகுதியில் போய் மருந்தை குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் விழுந்து சாக போனேன். அங்க ஒரு வயதானவரை வைத்து ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை மீட்டார். இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டேன். உலகம் கைவிட்டதா? சாகலான்னு முடிவெடுத்திருக்கிற தம்பி, அக்கா, அண்ணா, பயப்படாத. இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தையின் வழியாக உன்னை புறம்பே தள்ளாத ஒரு அப்பா கரத்தை நீட்டார். கண்ணு வந்துரு, இயேசுட்ட வா. ஜீசஸ், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை மீட்டருளும் என்று நீ கூப்பிட்டு பார். உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, இதோ மனமடைந்து போன இந்த பிள்ளைகள், வாழ்க்கையில தோல்வி அடைந்த இந்த பிள்ளைகள், உறவுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மீது மனமிறங்குவீராக. இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தில், என்னிடம் வருபவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை சொன்னவர் நீர். உன் பிள்ளைகளை இறுக அணைத்து அற்புதத்தை, அதிசயத்தை காணச் செய்து இவர்களை மகிழ்ச்சியின் வல்லமையாய் மாற்றிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 6:37, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொன்னவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். God bless you. மரியே வாழ்க.